இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்தில் வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day, 27th September 2025, Saturday, சனிக்கிழமை. Hallelujah. ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவர். காரணம், அவர் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், உருவாக்கினவர். ஆகவே பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, நான் உண்மை சொல்லுகிறவர். மனிதன் பொய் சொல்லுவான், நான் ஆண்டவர் உண்மை சொல்லுகிறவர், பொய் பேசுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். ஆகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டதினாலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பரிசுத்தாவை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் உங்களுக்குள்ளே வாசம் செய்வேன். ஆகவே எனக்கு நீங்கள் பலம் உள்ளவங்களாக இருப்பேன். அதைத்தான் இன்னைக்கு, அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம நிஜத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மார்க் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க் chapter 6 verse 7. And called the 12 to him and began to send them out 2 by 2 and give them power over unclean spirit. And he called 12 of them. Hallelujah. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்திற்கான அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்தை கொடுக்கிறாரு, அந்த தாளந்தை கொடுக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுக்கிறாரு. He is giving the gift of the Spirit or talent or let God's name glorify. He is giving the power. நம்மதான் அருமையானவர்களே, சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமை, அசுத்த ஆவியை துரத்துகிற அந்த வரத்தை கொடுத்தார். எப்படி தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா தானே? இப்போ போய் கையை வச்ச உடனே ஓடி இருக்குமா, இல்லை இயேசுவின் நாமத்தில் சொல்லி விரட்டி இருப்பாங்களா? அதெல்லாம் இங்கே தெளிவாக போடல. ஆனால் இயேசுவின் நாமத்தில் தான் அவங்க துரத்திருப்பாங்க. இயேசு நாமத்தில் இல்லாமல் பிசாசு போகாது, போகவே போகாது. இயேசு நாமத்தில் தான் போகும். இன்னைக்கு பிசாசை தரத்தரன்னு சொல்லி செய்வனியை எடுக்கிறேன்னு சொல்றவங்க, மந்திரம் தந்திரம் பண்றவங்க எல்லாமே ஏமாத்துக்காரங்க தான். ஆமா, அப்படி போய் பரிபூர்ணம் விடுதலையானவங்க யாரும் இல்லை. இயேசுகிட்ட தான் விடுதலை ஆக முடியும். ஏன்னா இயேசு தான் அவருடைய சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு மட்டும்தான் சாத்தான் போவான். இயேசுடைய நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசு பயப்படுவான். ஆமா, எனக்கு உனக்கு என்னன்னு சொன்னான்ல அந்த சாத்தான், ஆமா தானே? ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவர் அந்த வரத்தை நமக்கு கொடுக்கிறார். சீஷர்கள் கொடுத்தாருன்னா அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நீங்களும் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்த முடியும். காரணம், அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் மறந்து போய்விடும். சும்மா கண்டதுக்கு பயப்படுற நம்ம இயேசுடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு என்று எப்படி அறிய முடியும்? முடியாது. We have the powerful name that's called Jesus. If you know and you understand and you experience the power of God in Jesus' name, then, dear brother and sister, fear not. The Bible says, fear not. The Lord says, fear not. பயப்படாத. காரணம், வல்லமையான நாமம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையான நாமத்தை அறியாததுனால தான் இன்னைக்கு நாம் பிரச்சனையோடு வாழ்கிறோம். ஏன்னா நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவருடைய நாமம் என்பதை மறந்து விடாதீங்க. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலம் பிசாசை துரத்த விரும்புகிறார். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க கர்த்தர் அதற்காகத்தான் மனிதனாக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தா நம்மை நம்புகிறவர்களே, தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக. Those who have believed and accepted Jesus Christ, only for that he came to give the power of the Holy Spirit, the power of God, power to rebuke the darkness, evil in Jesus' name. ஆகவே ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு கொடுங்க, அவருடைய வரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ என்னை நோக்கி பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு தயவாய் இரக்கம் காட்டி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன்,
உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் காண உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அனுபவித்திருக்கீங்களா? ருசித்திருக்கீங்களா? ஒப்பு கொடுங்க. டேக் கேர் and God bless.